முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இன்னைக்கு குடிச்சிக்கிட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிச்சிருவேன் உங்களை, குடிச்சிட்டு மட்டும் வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மிரட்டுறாங்க. என்ன மீனா, என் ஃப்ரெண்டு வந்து வெளிநாடு போகிறான், நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து செல்வம் பக்கத்தில் வராரு. உடனே முத்து வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து வெளிநாடு போகிறான்ல மீனா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்கறதுக்கு சம்மந்தம் இல்லாமையே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்து. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சச்சா, என்னால துபாயெல்லாம் போக முடியாது மீனா, உன்ன அப்பாவெல்லாம் விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா என்ன இப்போவே குடிச்சிட்டிங்களா, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சுற்றி இருக்கிறவங்க முன்னால் நின்றுட்டு நீங்கள் ஏதோ கதை விட்டுட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு சம்பளம்லாம் நல்லா வந்துருமா, நான் சொல்கிறத நீங்கள் ஒழுங்காக கேளுங்க, நான் சொன்னதையும் மீறி நீங்கள் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு சச்சா அதெல்லாம் இல்லை, நீ எனக்கெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம், நீ வந்து சாப்பிட்ரு, நான் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டு நான் சாப்பிடாம வந்தால் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணுவானல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு நீங்கள் மட்டும் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதோட விடாமல் மீனா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே முத்து வந்து ஃபோனை கட் பண்ணாத மாதிரியே பேசிக்கிட்டு சரி மீனா நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டு பின்னால் வந்து செல்வத்தை பார்த்து டே மீனா கிட்ட நான் சொல்லிட்டேன்டா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து முத்துவை பார்த்து நல்லா வாங்கி கட்டிட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் தெரியுது இல்லை, மூடிட்டு நில்லு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்ச சதீஷ் ரொம்ப கஷ்டப்படுவான்லடா, அதான் சொல்கிறேன் அப்படின்னு, எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலாக சேர்ந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே மீனா வந்து பூக்கடையில் நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற அக்காங்கெல்லாம் வந்துட்டு பரவாயில்லையா மீனா, முத்து குடிக்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் புருஷன்லாம் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவான்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து என் புருஷன் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து வச்சு குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு நான் குடிக்கக்கூடாது, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ஒன்று பேசுகிறேன், அவர் அங்கே சுற்றி இருக்கிறவங்க முன்னால் வேற ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஆமா மீனா, இந்த விஷயத்துலலாம் லேஸில் விட்டுறாத, ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில எல்லாம் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தங்க இருந்துட்டு ஒருவேளை இன்னைக்கு முத்து குடிச்சிட்டு வந்திருந்தா நீ போடுற சண்டையில் இனி ஜென்மத்துக்கு குடிப்பக்கமே போகாத மாதிரி பார்த்துக்கோ முத்துவை, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ஆமாக்கா நானும் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன், அவர் இன்னைக்கு குடிச்சிட்டு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து மனோஜ் ரோஹிணி காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹிணி பக்கத்தில் போயிட்டு என்ன ரோஹிணி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ரொம்ப கூலாக இருக்குது, பல்ல பிடுங்கன்னா வலிக்காதா, சிப்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்துருச்சு அந்த பக்கமாக போகிறாங்க. ரோஹிணி எந்திரிச்சு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ரோஹிணியோட ஃபோன் அடிக்குது. மனோஜ் வந்து அதை எடுத்துட்டு என்ன வெறும் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. வச்சு அவர் ஹலோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏமா தேதி என்னாச்சு, வாடகை எப்போ கொடுக்க போகிறீங்க, 5ஆம் தேதிக்கு முன்னாலேயே எப்போ கொடுத்துருவீங்க, இப்போ தேதி 10 இன்னும் வாடகை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட அம்மா குடியிருக்கிற வீட்டோட வாடகைக்கு தான் வந்து அந்த ஓனர் கேட்குறாரு. அப்போ மனோஜ் இருந்துட்டு எது வாடகையா, ஓ நீங்கள் யார் பார்லர் வச்சிருக்கிற ஓனரோட பையனா கேட்குறீங்க, வாடகை இன்னும் ரோஹிணி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற தம்பி, ஓனரோட பையனா, நான் வந்து பெருங்களத்தூர்லேருந்து பேசுகிறேன், என் வீட்டு வாடகை ரோஹிணி இன்னும் கொடுக்கல, அதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கேன், ரோஹிணி கிட்ட நான் கூப்பிட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு. ரோஹிணி பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே மனோஜ் வந்து அவங்களோட ஃபோனை கையில் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே ஃபோனை வந்து பிடுங்குறாங்க. ரோஹிணி யார் அது, பெருங்களத்தூர்லேருந்து யாரோ பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, பெருங்களத்தூரில் இருக்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து ஃபோனை வாங்கிட்டு ஃபோனுக்குள்ளே இருந்து என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டு ரோஹிணி வந்துட்டு எதுக்காக என்ன கேட்காம நீ என்னோட ஃபோன் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் சாதாரணமாக தான் ஃபோன் வந்தது, நான் எடுத்து பேசினேன், உன் ஃபோன் எடுத்து நான் பேசக்கூடாதா என்ன, அப்படி என்ன சீக்ரெட் இருக்குது, எனக்கு தெரியாமல் என்ன இருக்குது, ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது சீக்ரெட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. எனக்கு தெரியாமல் ஏதோ ரொம்ப நிறைய சீக்ரெட் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இருக்குது, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை எப்பவுமே 5ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க, தேதி 10 ஆகுது இன்னும் வீட்டு வாடகை வரலன்னு சொல்லி கேட்குறாரு. பெருங்களத்தூர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வேற ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்க. உடனே ரோஹிணி வந்து அப்படியே திசை திருப்ப வேண்டி யாரை கேட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் கரெக்டாக தான் கேட்டாங்க, உன் பேர் சொல்லி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறேனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. பெருங்களத்தூரில் யாரை தங்க வச்சிருக்க, யாரோட வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. என்ன மனோஜ் நீ இப்படி பேசுகிற, நான் எதுக்காக வாடகை கொடுக்கணும் ரோஹிணி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவர் அப்படி பேசுகிறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, பிரீத்தான்னு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அவளுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம், அவளுக்கு வேலை போயிருச்சு, அதனால் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப திட்டாருன்னு சொல்லிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருந்தானா அவள் வீட்டுக்கு போகும்போது, அதனால் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி அவளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் 3 மாதத்துக்கு, 2 மாதமாக நான் தான் வாடகை கொடுத்துட்ருக்கேன் வேற சொல்கிறாங்க ரோஹிணி. அதை கேட்டோன்னா மனோஜ் இருந்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுலன்னு இருக்க அவள் என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற போறா, இதில் என் ஃப்ரெண்டுக்காக நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும். இங்கே பாரு மனோஜ், நம்ம மேரேஜுக்கு முன்னால் அவள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கிறதோ இல்லை நடந்த விஷயம் எதுவுமே நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு இது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு என்னதே பெரிய விஷயம் இல்லையா,
நீ எல்லாத்தையுமே மறைக்கிற, நீ எதெல்லாம் மறைச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியல, உனக்கு எதுதான் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அதோட விடாமல் நீ யாரோ குடியிருக்கிற வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்குற, அதை நீ என்கிட்ட சொல்லவும் இல்லை, அப்படின்னா என்னதான் எனக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்து கோவமாக திரும்பிட்டு உனக்கு என்ன இப்போ நான் மரியாதை கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அந்த சிட்டிக்கிட்ட நீ கடன் வாங்கியிருக்க நிறைய தடவை, அதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ யாருன்னே தெரியாமல் பெருங்களத்தூரில் யாருக்கோ வீட்டு வாடகை கொடுக்குற, உனக்கு பல்லு வலி வந்தது கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ் பல்லு வலி வர்றது என்ன லெட்டர் போட்டுட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நீ என்கிட்ட நிறைய விஷயத்தை இப்பெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிட்ட ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரோஹிணி கோவமா ஆமாம் நான் எனக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன், அங்கே நிறைய பணம் புடவை நகைன்னு சொல்லி வாங்கி வச்சு மறைச்சு வச்சிருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரி நக்கலெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு தெரியாம நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, ஹஸ்பண்டாக எனக்கு நீ என்ன மரியாதை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த மரியாதையை வந்து நீயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு இங்கே பாரு ரோகிணி நீ வந்து இந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட மறைச்சது தப்பு, அதை விட்டுட்டு நீ அது இது நல்லா பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இப்போ என்ன மனோஜ் நான் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு தானே ஹெல்ப் பண்ணேன், அதை வந்து பெரிய விஷயம் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. நீ என்கிட்ட மறைச்சதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியல, அதுக்கு ஒரு சாரி கூட நீ கேட்காம இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு எனக்கு வந்து காலை என்கிட்ட சொல்லாமல் நீ அட்டன் பண்ணது உன்னோட தப்பு, அதுக்கு நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஓ அப்போ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, ரோகிணி நீ தான் வந்து என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து நீ முதல்ல என்கிட்ட சாரி கேளு, நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மனோஜுக்கு வந்து அப்படியே செம கடுப்பாயிருது. வச்சுட்டு தலகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரூம்பை விட்டு வெளியே போயிடுறாரு. உடனே ரோஹிணியும் அப்பாடா இங்கேருந்து தொலைஞ்சான், இப்போதைக்கு நம்ம தப்பிச்சோங்கிற மாதிரி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இனி என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.